வார்த்தை நம் பாதைகளுக்கு வெளிச்சத்தை தருகிறது. நமது தேவன் நம்மோடு பேச போகும் காரியத்தை நாம் சில நிமிடங்கள் கேட்போம். தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆயரை வரவேற்கிறேன். அன்புக்குரிய சிஎஸ்ஐ நல்மேய்ப்பர் ஆலயம் சுங்கச்சத்திரம் குருசேகரத்தினுடைய இறை மக்களே, அன்பான ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களே மற்றும் சிறு பிள்ளைகளே, தன்னார்வமாக உதவி செய்கின்ற தன்னார்வ தொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் அன்பான ஆசிரியர் பெருமக்களில் ஸ்வீட்லின் ஸ்மைல் மற்றும் சாமினும் இருக்கின்ற அநேக ஆசிரியர்கள் சிறப்பாக இந்த பிள்ளைகளுக்கு கடந்த ஓராண்டு முழுவதும் பாடல் வழியாக, அது மட்டுமல்லாமல் மனப்பாடம் வசனத்தின் வழியாக, குறுநாடகத்தின் வழியாக பல நிலைகளிலே நற்செய்தி இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த நாளிலே, இந்த வருடத்தின் துவக்க நாளிலே அன்பான பிள்ளைகள் அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கின்றார்கள். அன்பு பிள்ளைகளை நாம் இந்த நாளிலே நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்கின்றோம். குறிப்பாக 1786 ஆண்டு ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இந்த சிறுவர் ஊழியத்தை அன்றைக்கு துவங்கும் பொழுது ஒரு 5 பிள்ளைகளை வைத்து துவங்கினார். இந்த 5 பிள்ளைகள் தான் நாளடைவில் ஒரு பெரிய ஜெப வீரர்களாக மாறி அன்றைக்கு ஜான் வெஸ்லி ஸ்வீட்லாந்து பகுதியில் துவங்கின அந்த ஞாயிறு பள்ளியானது இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்த ஞாயிறு பள்ளியை நம்முடைய திருச்சபைகள் மாத்திரமல்ல, ஏனைய திருச்சபைகளும் அநேக திருச்சபைகளும் இதை தன்னுடைய திருச்சபைகளிலே பங்களிப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட அன்பான பிள்ளைகளுக்கு நல்ல விதத்தில் போதிக்கின்ற குடும்பத்தார், இவர்களை உற்சாகப்படுத்துகின்ற அன்பான தாய் தகப்பனார்கள், அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் யாவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இங்கே நான் ஒரு 3 காரியங்களை இந்த நாளில் அன்பு பிள்ளைகளுக்கு நான் உரிதாக்கி கொள்கின்றேன். முதலாவதாக, மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சிறு பிள்ளைகளை இறையரசுக்கு நேராக ஒப்பு கொடுக்கின்றார். ஆகவே முதலாவதாக நாம் இந்த பிள்ளைகளை இறை திட்டத்திற்குள் நாம் வளர்க்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தில் இந்த பிள்ளைகளை பங்கு பெறும்படியாக நாம் இந்த புத்தாண்டு நாளில் இறைவனோடு கூட இணைந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இவர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இறை நம்பிக்கையில் நாம் வளர்க்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில், இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் கருணை கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக அன்பான பிள்ளைகளை நாம் இறை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அன்பு சிறு பிள்ளைகளை நாம் இறைவனுடைய மைய பகுதியில் நாம் வளர்க்க வேண்டும். இறைவனுடைய மைய திட்டத்தை இந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். திருமறை வாசிப்பதில், பாடல்களை பாடுவதில், குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபங்களில் இந்த பிள்ளைகளை நாம் இப்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி நாம் உற்சாகப்படுத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகள்
ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, இந்த திருச்சபைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஏற்ற விதமாக வாழ்வார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளை நாம் இறை சமூகத்தில், இறை திட்டத்தில் வளர்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை இறை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை நாம் இறைவனுடைய மைய பகுதியில் வளர்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க இந்த கட்டளை, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, உன்னை அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்ற கட்டளையை ஆண்டவர் நமக்கு உரிதாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்த அன்பான சத்யா குடும்பம் மற்றும் ஏனைய குடும்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நாளில் எனது சார்பாகவும், நம்முடைய திருச்சபை மக்களின் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஊழியத்திற்காக தாங்குங்கள். கடவுள் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பான ஆசிரியர் பிள்ளைகளுக்கு என் நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் எண்ணத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். பாடல்கள் வழியாக, திருமறை வாயிலாக, ஆண்டவர் நடனத்தின் வாயிலாக இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின ஆசிரியர் மீது ஆசீர்வதித்தல். தொடர்ந்து இந்த திருச்சபையில் இந்த ஐக்கியத்தை, இந்த ஒருமனப்பாட்டை உடைய சமுத்திராக கொடுக்கணும். ஆசீர்வதித்தலும் துவக்க முதல் முடிவு பரிணமும் நம்முடைய தூய அவருடைய கிருபை நடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மறுபடியும் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சிவனூர் நல்ல பிதாவே. ஆமென்.